தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் பகுதியில் 60க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்த காரணத்தினால தூத்துக்குடியே எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க? குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் இப்பவும் தேங்கி இருக்கு? விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கடந்த 22, 23ஆம் தேதி பலத்த மழை பெய்தது. இதனால பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருந்து ஒரு சில இடங்கள்ல குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்திருந்தது. இந்த நிலையில தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தவரையில் பெரும்பாலான பகுதிகளில் வீடுகளை சுற்றி வீடுகள் உள்ளே இருந்த தண்ணீர் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டது. ஒரு சில காலியாக உள்ள இடங்களில் மட்டுமே தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. இந்த நிலையில ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மாதா நகர் 6வது தெரு பகுதியில சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கு வாழ்ந்து வர்றாங்க. இந்த குடியிருப்புகளை சுற்றி மழை நீரானது தேங்கி இருக்கிறது. பல்வேறு வீடுகளுக்கு உள்ளேயும் மழை நீரானது தேங்கி இருக்கிறது. இந்த நிலையில மக்கள் சமையல் செய்வது போன்ற அனைத்து சாப்பிடுவது எல்லாமே அந்த மழை நீரில் இருந்தவாறே செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் குடிநீர் வரக்கூடிய குழாயும் தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என கூறப்படுகிறது. இந்த மழைநீரை அகற்ற பாதிக்கப்பட்ட மாதாநகர் பகுதி மக்கள் பல்வேறு தடவை மனுக்களை கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். தற்போது இந்த மழைநீரை அசுத்த நீராக மாறி கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் துர்நாற்றமும் அதிகமாக வீசுவதால் மக்கள் அந்த தண்ணீரில் இறங்கி செல்வதே மிகுந்த கடினமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், கல்லூரி செல்லக்கூடிய குழந்தைகளும் இந்த நீரை கடந்துதான் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. இதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மழைநீரை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உடனடியாக இந்த மழைநீரை அப்புறப்படுத்தி மக்களை சுகாதாரமான இருப்பதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாப்பிள்ளையூரணி இந்த பூப்பாண்டியாபுரம் அந்த பகுதியில எப்போது மழை பெய்தாலும் குறைந்தது ஒரு 60 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் தேங்குவது வழக்கமாகவே இருந்து வருகிறது. இந்த முறை கடந்த 22ஆம் தேதி பெய்த மழை நீரை இன்னும் அகற்றப்படவில்லை. மீண்டும் மழை வந்தால் நாங்கள் இன்னும் சிரமத்திற்கு ஆளாவோம் என கூறும் இந்த பகுதி மக்கள் உடனடியாக இந்த நீரை அப்புறப்படுத்தி எங்களுக்கு நல்ல குடியிருப்பதற்கு சுகாதாரமான நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.